ஹாய் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்பிளோட ஒரு ஹால் வீடியோ ப்ளஸ் வந்து சின்ன ரிவ்யூ. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கி 1.5 month மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து அதில் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு பர்பிள் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூவும் நான் இதில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்பிளோட ஒரு ஹால் வீடியோ ப்ளஸ் வந்து ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து வாங்கி 1 month மேலே ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பர்பிள் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அதோட அன்னைக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவும் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஓவரால் வந்து ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு ஸ்பான்சர்டு ப்ராடக்ட்ஸும் கிடையாது. ஸோ வந்து இது எல்லாமே நான் ஓனாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் வந்து பிரசன்னா வத்னி. நான் பியூட்டி ரிலேட்டட் ஸ்டஃப் vlog அப்புறம் வந்து ரெசிபி வீடியோ போடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஓவராலாக காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்குள்ளே நான் வச்சுருக்கேன். குட்டி ப்ராடக்ட்ஸ் தான் ஆக்சுவலாக நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வாடியோட ரோஸ் வாட்டர். ஆக்சுவலாக இது வந்து ப்ரைஸ் வந்து 165. எத்தனை ml? 250 ml. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். நைட்டு டோனர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரேவை. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீடியன்ட்ஸில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டீம் டிஸ்டில்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பியூர் ரோஸ் பெட்டல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது பியூரான ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு தயாரித்தது அப்படின்ற மாதிரி தான் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கு. ப்ளஸ் வந்து ஆக்வா வாட்டர். ஸோ வந்து எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாடியில் வந்து இதுக்கு முன்னாடி லெமன் ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து லாஸ்ட் என்னோட பர்பிள் ஹாலில் போட்டிருந்தேன். பட் அது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரட்டாக தோணல. பிகாஸ் அதில் வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ஃபேஸில் போடும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மே உருவாகிறதில்ல. தேக்க தேக்க அந்த நுரையே வர்றது கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து அது ஒரு மைல்டான ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. 165க்கு 250 ml ஐ திங்க் வந்து ரொம்ப வர்த்தானது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இதுதான். வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப மைல்டான கிளென்சிங் உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து ஸ்கின்னெல்லாம் வந்து டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆகுது. பட் எனக்கு என்னென்னா அந்த நுரை வரல. அதுதான் எனக்கு வந்து மற்ற ஃபேஸ் வாஷ் எல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி மேபி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி ஃபீல் இருக்கா என்னன்னு தெரில. பட் ஸ்டில் வந்து இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னா வந்து இந்த குட் வைப்ஸோட க்ரீன் டீ க்ளோ டோனர். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்து இதில் ஒரு பொமக்ரானட் ஃப்ளேவர் டோனர் வச்சுருந்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேறு ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். இதுவும் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல் இது எல்லாமே. ஒரே ஒரு இது என்னென்னா இது வந்து ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு இடத்துல நிற்க மாட்டுது. இதோட ஸ்மெல் வந்து எக்ஸாக்டாக அந்த க்ரீன் டீ ஃப்ளேவர்லேயே இருக்குது. ஸோ வந்து இதுவும் நான் வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 2-3 ஸ்ப்ரே இருக்கிறதுனால நான் அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்போயாவது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு வந்து இந்த குட் வைப்ஸில் வந்து டோனரும் ஸ்க்ரப்பும் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ப்ரே டோனரும் அந்த ஸ்க்ரப்பும். ஸோ அதனால் வந்து நான் வேறு ஒரு வேரியன்ட் ட்ரை பண்ணலாமேன்றதுனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 லிப் பாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து. இந்த பேக்கேஜிங் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து இந்த ப்ளூ ஹெவனோட பபிள் கம் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு இது வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரெகுலராக நைட் டைமில் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து இதோட ஸ்மெல்லும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து மார்னிங் வரைக்கும் எனக்கு வந்து ஹைட்ரேஷனாகவே இருக்குது என்னோடய லிப்ஸு. ஸோ அதனால தான் நான் வந்து இது வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது பபிள் கம் ஃப்ளேவர். இது அதுலேயே வந்துட்டு கொக்கோ பட்டர் ஃப்ளேவர். இதுவும் நான் வந்து இதுவும் 2 மாற்றி எனக்கு என்ன வந்து டக்குன்னு கலர் தோணுதோ அந்த கலர் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ வந்து லிப் பாம் வந்து கண்டிப்பாக நைட் டைமில் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸாக நான் போட்டுட்ருக்கேன். இது 2த்தையும் மாற்றி எனக்கு வந்து லிப்ஸ் வந்து பயங்கர சாஃப்டாக ஃபீல் ஆகுது உண்மையிலே.
ரொம்ப நாள் ஆகுது நான் நைட் டைமில் வந்து லிப் பாம் போட்டு படுத்துட்டு. ஸோ வந்து 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேட் ஆக்சுவலாக வந்து 85 rupees தான். நான் வந்து ஆஃபரில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து இந்த 2 லிப் பாம். அப்புறம் இன்னொன்று லிப் பாம் என்ன அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் வாடியோட லிப் பாம் ப்ளூபெர்ரி. நான் வந்து லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து வாடியோட லிப் பாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முன்னாடி வந்துட்டு இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போது 42 rupees ஐ திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து 58 rupeesன்னு போட்டிருக்கு. 58 rupees போட்டிருக்கு. ஸோ சிங்கிள் பேக்கேஜ் வந்து இதில் மோஸ்ட்டாக இருக்கிறது இல்லை. ஒரு பல்காக வந்து ஒரு 12 பீசஸ் எடுக்கணும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை வந்து நம்ம கலந்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ரேராக தான் வந்து சிங்கிள் பீஸ் வந்து சைட்டில் தெரியுது. ஸோ அந்த டைமில் நான் வந்து கிடைக்கும் போது ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ வந்து இந்த வாடியோட ப்ளூபெர்ரி லிப் பாம். இதுவும் நைட்டு போட்டோன்னா மார்னிங் வரைக்கும் பயங்கர ஹைட்ரேஷனாக இருக்கும். நான் ப்ளூ ஹெவனோடது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து வாடியோடது நான் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடது இது வந்து செகண்டு. நான் ரொம்ப நாளாக வந்து இந்த பல்காக தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் போடுறதில்ல. எனக்கு அவ்வளோ யூஸ் தேவைப்படாதுன்றதுனால இப்போ தான் வந்து எனக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆர்டர் போட்டு நீங்களும் Purplle இருந்தீங்கன்னா இந்த லிப் பாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஸோ அதனால தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. இன்னொன்று வந்து இது ரொம்ப கம்மியான விலை. ஸோ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக வந்து இதில் ஃப்ரீயாக வந்துச்சு. இது வந்து ஐ ஆம்ஸ்டர்டாமோட ஒரு லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேட் வந்து பிளாக் டைமண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, 13 நம்பர். ஸோ வந்து இந்த கலர் வந்து நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இது ஷார்ப் தான் பண்ணும் போல், அதுதான் எனக்கு வந்து தெரில. பட் இந்த மாதிரி ட்விஸ்ட் டைப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஐட்டம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஷார்ப்னரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோடய ஆல்ரெடி வந்து NY வந்து இதே மாதிரி ஒரு 2 லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். அதுக்கும் இன்னும் ஷார்ப்னர் வாங்கலை. ஸோ அது ஷேர் பண்ண முடியுமானும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் நான் வந்து வெளியில் பார்த்து வாங்கிட்டேன். நான் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். பட் வந்து இது வந்து ஃப்ரீயாக வந்தது, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேக் வெக்கிலேருந்து ஒரு மினி லிப்ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் எனக்கிட்ட வந்து ஸ்டேக் வெக்கிலேருந்து எந்த லிப்ஸ்டிக்கும் கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேக் வெக்கில் லிப்ஸ்டிக்கு. ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து லிப்ஸ்டிக் நான் இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று மினியில் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் மாதிரி போட்டிருந்துச்சு. பட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது நான் ஆர்டர் பண்ணது இந்த ஷேட் போல் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. நான் வந்து டார்க் ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேட் தான் ஆக்சுவலாக போட்டிருந்தேன். பட் எனக்கு கிடச்சது வந்து இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஷேடும் இப்போ நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இந்த கிளிட்டரினஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து மைனஸாக தோணுது. எனக்கு அவ்வளோவா வந்து இந்த ஷிம்மர் வந்து லிப்ஸ்டிக்கில் இருக்கிறது பிடிக்காது. பட் இதில் அப்படி இருக்குது. வந்து கொஞ்சம் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ட்ரையாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணது. இந்த ஷேட் வந்து இப்படி தான் இருக்குது. இது ஸ்டேக் வெக்கியோட ஷேடு. இது வந்து ஐ ஆம்ஸ்டர்டாமோடது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட. ஸோ இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. ஓகே, இதுதான் என்னோடய நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப நிறையா நெயில் பாலிஷில் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நெயில் பாலிஷஸ். நான் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் நெயில் பாலிஷ் ஆர்டர் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதனால நான் வந்து ஒரு 5 இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேக் வெக்கியோடது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில். சப்போஸ் நீங்கள் அதை செக் பண்ணலைன்னா செக் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதில் வந்து என்னை பற்றின அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். அது வந்து ஓகே, இந்த ஷேடு தான். இது வந்து ரொம்ப ஒரு டார்க் லாவெண்டர் கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 3 கோட் போட்டிருந்தேன் காலைல, அதனால கொஞ்சம் டார்க்காக இருந்தது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஹேண்டுக்கெலாம் போடும்போது இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷேட் நேம் வந்து ஃப்ளர்டின் அப்படின்னு போட்டிருக்கு, 4 நம்பர் ஷேடு. ஸோ இது நீங்கள் வந்து ஐ திங்க் 94 அந்த ரேஞ்சில் ஏதோ ஆஃபரில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஷேடு. இதோட இது வந்து என்னோடய
இன்ஸ்டாகிராமில் இருக்க போஸ்ட்டில். ஸோ வந்து இது வந்து நம்மளோட செகண்ட் ஷேடு. இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். இந்த ஷேட் நேம் வந்து கிஸ்ஸின் அப்படின்னு போட்டிருக்கு. நான் வாங்கின உடனே மற்ற ஷேட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தேன். இந்த ஷேட்ஸ் மட்டும் இன்னும் போட்டே பார்க்கல. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். இந்த டேகை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூட் கலர் வந்து சொல்லலாம் இந்த நெயில் பாலிஷை. எனக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி, இதுவும் வந்து ஒரு டார்க் நியூட் ஷேடில் வரும். ஸோ இதோட ஷேட் பேர் வந்து 11. ஸோ இந்த ஷேட் வந்து ஆக்சுவலாக நான் லாஸ்ட் போட்டதை விட இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுவும் வந்து ஒரு 2 ஷேட் போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ இந்த ஒரு ஷேட் ரெண்டுமே வந்து ஒரு 2 கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதோட என்ன சொல்கிறது, கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டேக் வைக்கில். இந்த 3 கலர் வந்து நான் ஸ்டேக் வைக்கிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து NYBலேருந்து. பட் இந்த கலர் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் இது என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரியான பிங்காக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிங்க் வந்து வேறு. இந்த பிங்க் வந்து வேறு கலரில் இருக்குது. இதோட ஷேட் நேம் வந்து காஸ்மோபாலிட்டன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இன்னொன்று வந்து இதில் அந்த ஷிம்மர் ஷேட் இருக்குது. எனக்கு வந்து நெயில் பாலிஷ்லேயும் ஷிம்மர் ஷேட் வந்து பிடிக்காது. ஸோ இந்த ஷேட் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து பிடிக்கல. என்னோடய கைக்கு வந்து இது ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலே எனக்கு வந்து இது பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள்லேருந்து நான் வந்து ஒரு நெயில் பாலிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் வந்து. ஸோ இதோட பேக்கேஜிங், இதோட இந்த போல்கா டாட்ஸ் பிரிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த கலர் வந்து நான் ட்ரை பண்ணல. என்னோடய சிஸ்டர் காலில் போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஷேட் தான். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கோட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அது காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட் போட்டதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரும். இது நீங்கள் ஒரு 2 கோட் போட்டிங்க அப்படின்னா. எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்ச இந்த ஃப்ளர்டின் ஷேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டேக் விக்லேருந்து வாங்கினா இன்னும் 2 கலர் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த NYBயோடது மட்டும் தான் என்ன கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. ஏன்னா அதில் வந்து ஷிம்மர் இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான். இதோட ஷேட் நேம் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெயில் பாலிஷ் அவ்வளோதான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு 2 காஜல் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து, இன்னொன்று வந்து ஸ்டேக் வைக்கிலேருந்து. ஸ்டேக் வைக்கில் வாங்கின காஜல் வந்து ஒரு காப்பர் கலர். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோவில் வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. நம்மளோட கண்ணை வந்து ரொம்ப என்லார்ஜ் பண்ணி காமிக்குது. ஸோ இதோட ஸ்வாட்ச் பாருங்கள். இது ஒரு காப்பர் கலரில் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ரொம்ப லைட்டாக தெரியுது. என்னோடய கேமரா வந்து பிக்கப் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகே, இது வந்து ஸ்டேக் வைக்கிலேருந்து பேடாஸ் காஜல் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து நான் ஒரு 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஓகே தான், இந்த ரேட்டுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூ ஹெவன்லேருந்து ப்ளூ கலரில் ஒரு காஜல் வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு லைன் தான் போட்டேன். ஸோ இவ்வளோ டார்க்காக வந்து இந்த ப்ளூ ஹெவனோடது இங்கே பாருங்கள், ஒரே ஒரு லைன், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த காஜலும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஆர்டர் போட்டது. வேறு எதுவும் ஆர்டர் பண்ணல. நிறைய நெயில் பாலிஷ் வாங்கிட்டு ஒரு 2 ஃபேஸ் மிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு 2
காஜல், இன்னொன்று வந்து லிப்ஸ்டிக். ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், வேறு எதுவும் ஆர்டர் பண்ணல. இந்த வாடியோட லிப் பாம்க்காக தான் நான் வந்து மெயினாக ஆர்டர் பண்ணேன். ஸோ அப்படியே போய் இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் ஆயிடுச்சு என்னோடய பேக்கில். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து நான் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னா வந்து குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் ஸ்க்ரப். நான் ஆல்ரெடி வந்து பொமக்ரானட் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கம்ப்ளீட்டாக என்கிட்ட முடிஞ்சிச்சு. ஸோ வந்து குட் வைப்ஸோட ஸ்க்ரப் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் வேறு இதில். என்னோடய லாஸ்ட் ஒரு பேம்பர் செக்ஷன் வீடியோவில் கூட நான் இது தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதில் இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. இன்னொன்று இதில் என்னென்னா, இந்த லிட்ஸ் வந்து அப்பப்போ உடஞ்சிரும். இந்த மேலே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிரும். அது இப்போ வரைக்கும் உடையில, கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருக்கேன். பட் என்னோடய பழைய பாக்ஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி லிட்ஸ் வந்து உடஞ்சிருது. ஏன்னு தெரில. லிட்ஸ்னால் இந்த மேலே இந்த டைட் பண்ணுற இடம் உடஞ்சிருது. ஸோ அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு தெரில. பட் இப்போது இது வரைக்கும் இது உடையாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ வந்து எனக்கு குட் வைப்ஸோட ஸ்க்ரப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட்டாக பர்பிளில் வாங்கின இதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்னே. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு இந்த ஸ்மெல்லுனால தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எனக்கு இது ஓகே தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரி பிளாசம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சில் வித் மின்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் வந்து பிடிக்கல. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான். வேறு மற்றபடி வந்து டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ இது எனக்கு பெருசாக அப்போவே பிடிக்கல ஸ்மெல்லுன்றதுனால. இது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த லோஷன் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இந்த இவ்வளோ தூரம் காலி பண்ணிவிட்டேன். இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் சொன்ன இதில் இவங்க மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ட்ரை ஏரியாஸில் போட்டோன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதாவது வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்க மாதிரி இருக்குது, ஹைட்ரேட்டடாக இருக்குது. நான் வந்து கை முட்டியில், காலில் அதிலெல்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல் வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்ட்ராபெரியோட அந்த ஜூஸ் எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இது இருக்குது. எனக்கு வந்து இதுவும் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் வாங்கியிருந்தது என்ன அப்படின்னா வந்து இந்த கும்பர் வேரியண்ட்டோட டோனரு. இது நான் இன்னும் யூஸ் பண்ணலை. நான் வந்து இப்போது மாமா எர்த்தோட ஒரு டோனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் இன்னும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அந்த டோனர் தான் எனக்கு நைட் டைமுக்கு வந்து நல்லா செட் ஆகுது அப்படின்றதுனால. ஸோ இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இது நான் அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஐ திங்க் வந்து இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்ற ரிவ்யூவை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் ஏதாவது யூஸ் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி சப்போஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நான் வந்து அதை பண்ண முடியும். அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.